நான் என்பது நீ அல்லவோ? அத்தியாயம் 7. அஞ்சலி பயந்த மாதிரி எந்த விதத்திலும் சத்யன் நடந்து கொள்ளவில்லை என்பதால் அவள் அந்த விஷயத்தையே மறந்துவிட்டாள். 10 நாட்களுக்குள் நிவிதாவிற்கு குழந்தை பிறந்து விட்டது. வசந்தன் போன் பண்ணி அம்மாவிடம் கூறினான். நார்மல் டெலிவரி தாம்மா, 2 நாள் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கல்ல, கவனமா பார்த்துக்கோ என்ற வசுந்தரா மகளிடமும் விஷயத்தை சொல்லி சந்தோஷப்பட்டார். வாழ்த்துக்கள் பாட்டி. அம்மாவை கேலி செய்த மகளிடம், ஆமாண்டி, பாட்டி ஆயிட்டேன் தான், அது கூட ஒரு வித சந்தோஷமாகத்தான் இருக்குது என்றார் வசுந்தரா. அலுவலகம் வந்ததும் ஒரு பாக்ஸ் ஸ்வீட்டை அவள் கையில் கொடுத்து, நம்ம 2 பேருக்கும் மருமகன் பிறந்திருக்கிறான் என்றான் சத்யா. அவனது பேச்சில் இருந்த கள்ளத்தனத்தில் எச்சரிக்கை ஆனவள், ஹலோ, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்றார். இல்லையே, எனக்கு தங்கச்சி பையன், உனக்கு அண்ணன் குழந்தை, கரெக்ட் தானே? ஆனா உனக்குத்தான் உன்னோட முதலாளி என்கின்ற பயமே இல்லாமல் போயிடுச்சு பதில் கொடுத்தான் அவன். அவன் சொன்னது உண்மைதானே, என்றாலும் தான் சொன்னதை விட்டு கொடுக்க முடியாமல், நீங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அப்படி பேச போறேன் என்றார். இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிறது முறையில உள்ளவங்களுக்கு சகஜம்தானே. ஏற்றி விட்டான் வேண்டுமென்றே. அவன் விளையாடுவது புரிந்து வாய்க்குள் முணங்கிக் கொண்டு தனது இடத்தில் சென்று உட்கார்ந்து விட்டார் அஞ்சலி. 2 நாள் கழித்து அம்மாவுடன் சென்று குழந்தையை பார்த்தார். சின்ன பூச்செண்டு ஒன்று சுருண்டு கிடந்தது போல் தன்னுடைய மொச்சை கண்களை சுருக்கி கொண்டு அழுதது. பிறந்த குழந்தையை அவ்வளவு நெருக்கத்தில் அன்றுதான் பார்க்கின்றாள் என்பதால் ஒரே எக்ஸைட்மெண்ட். அம்மா இங்க பாரு, குட்டியோட்ட விரல், கை கால் எல்லாம் குச்சி குச்சியா, குச்சி மாதிரி இருக்கு, எப்படிமா? எப்படின்னா அது அப்படித்தான், நீ பிறக்கும் போதும் அப்படித்தான் இருந்த. வசுந்தரா சொல்லும் போதே சரியாக உள்ளே நுழைந்தான் சத்யன். அப்படியா அத்தை, அந்த உருவம் தான் இப்ப இந்த சைஸ்ல இருக்கா? கையை அபிநயித்து கண்களில் சிரிப்பும் வெளியே அப்பாவி முகத்துடனும் கேட்டவனை முறைத்தாள். வாங்க தம்பி, இப்பதான் வந்தீங்களா? ஆமாம், எனக்கு 2 நாளா வந்து பார்க்கறதுக்கு நேரமே இல்லை, இப்பதான் வர முடிஞ்சது. பாவை அஞ்சலியின் மேல் இருக்க பதில் கூறினான். அவனது கண்கள் சொன்ன செய்தி வேறு. ஹாய் நிவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வளர்மதி வீட்டிற்கு சென்றிருந்த சமயம் பார்த்து வசந்தன் தாயையும் அஞ்சலியையும் அழைத்து வந்திருந்தார். அந்த விஷயம் முன்பே சத்யனுக்கு தெரியுமாதலால் அவனும் வந்து சேர்ந்தான். அண்ணன் கணவன் முன்னிலையில் எதுவும் பேச முடியாமல் சிரித்து வைத்தாள் நிவிதா. குழந்தை பசியில் சினுங்கி அளவே வசுந்தரா குழந்தையை தூக்கி மருமகளின் கையில் கொடுத்தாள். டே, நீங்க எல்லாரும் வெளியில கொஞ்ச நேரம் இருங்க. அம்மா சொன்னதும் புரிந்து கொண்டு மூவருமே வெளியேறினர். வசந்தனுக்கு போன் வரவே பேசுவதற்காக அவன் வெளியே சென்று விட்டான். அஞ்சலி தனியே வராண்டாவில் நின்றதால் துணைக்காக சத்யன் நின்றான். அஞ்சலிக்கு என்னவோ அவனை நேருக்கு நேர் பார்ப்பதில் தயக்கம் ஏற்பட்டது. இப்பொழுது எல்லாம் அவனுடைய பார்வைகள் வேறு விதமாக இருப்பதாக அவளது உள் உணர்வு கூறியது. பேச முடியாத தவிப்பில் அவள் நிற்க, உனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா? காதறிகள் அவனது குரல் கேட்டது. திடுக்கிட்டு நிமிர்ந்தவள் விழுங்கிவிடும் பார்வையோடு அவன் அருகில் இருப்பதை கண்டாள். தப்பு சொல்ல முடியாத பார்வை, எதையோ சொல்ல துடிக்கும் விழிகளும் அந்த உணர்வை பிரதிபலிக்கும் முகமுமாக அவனை கண்டாள். வெறுக்கவோ விலக்கி வைக்கவோ காரணம் இல்லாததால் அவனது உணர்வுகள் இவளுக்குள்ளும் ஊடுருவியது. உள்ளே நுழைந்த மின்னலை மறைக்கும் முயற்சியாக எப்போதும் உள்ள துடுக்குத்தனத்தை போர்வையாகவே கையாண்டாள். பொண்ணுங்களுக்கு எப்பவுமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? எல்லாம் தெரியும், மல்லு கட்டி வாதிடுவான் என்று எதிர்பார்க்க, தெரியாது, நீதான் சொல்லேன் என்று அந்தர் பல்டி அடித்தான் அவன். தேராத கேஸ் போல இருக்கு என்று சத்தமாகவே கூறினார். என்ன சொன்ன? புரியும்படியா சொல்லு. குடும்பம், அன்பு, பாசம், இந்த பாடம் தெரிந்திருந்தால் புரியும். சரி சரி, அதான் இல்லையே. சயின்ஸ் ஒழுங்கா படிச்சிருந்தா அதாவது புரியும். உங்களை பார்த்தா சயின்ஸ் ஜிகே எல்லாம் 0 போல இருக்கு. அவள் மட்டம் தட்டுவது புரியாதது போல், பரவாயில்லை, அந்த 2ல தானே 0, மற்றதில் ஐ எம் ஹீரோ தான், நமக்கு அது போதும் என்றான். அவன் சொன்னது அரைக்குறையாக காதில் விழ, நமக்கா என்று அவள் திருப்பி கேட்க, இல்லையே, எனக்குன்னு தானே சொன்னேன்.
உள்ளுக்குள் அடக்கிய சிரிப்போடு அவன் கூறினான். அவனுடைய வலையில் சந்தோஷமாகவே அவளும் வீழ்ந்தாள். காதலின் முதல் படி ஒருவருக்கு ஒருவர் மற்றவர்களை விட பெரியவர் என்று காட்டிக்கொள்வது. இருவரின் ஈகோவும் முட்டிக்கொள்ளும் போது போலி நாடகமாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் பிடிக்காதது போல் நடித்தாலும் உள்ளூர அதை ரசிப்பர். ரகசிய சிரிப்பில் கண்ணம் குழைய அவள் நிற்பதை மௌனமாக ரசிக்க பூஜை வேலை கரடியாக வந்து சேர்ந்தான் வசந்தன். அஞ்சலி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. நீ ஆட்டோ பிடிச்சி அம்மாவை கூட்டிட்டு போயிடுறியா? சரிண்ணா, நான் போயிடுறேன். வசந்தன், நானும் கிளம்பிட்டேன். நான் 2 பேரையும் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போயிடட்டுமா? ஓகே அத்தா, உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே? அண்ணா, சாருக்கு எதுக்கு சிரமம்? அவனை தவிர்ப்பதற்காக அண்ணனிடம் பேசினாள். என்னது சாரா? அதெல்லாம் உங்க ஆபீஸ்ல. வெளியில வந்தா ஒழுங்கு மரியாதையா முறை சொல்லி கூப்பிடு. என்னடா என்ன சொல்லிட்டு இருக்கிற? அம்மா, நீங்களே சொல்லுங்க. நிவிதாவோட அண்ணன் எனக்கு அத்தான் முறையாகணும் அப்படின்னா அதே தானே அஞ்சலிக்கும்? உறவு முறை விளக்கம் பற்றி அம்மாவிடம் கேட்டான். ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்ப? விவரம் புரியாமல் அம்மாவும் பதில் சொல்ல, நல்லா புரியும்படியா சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு. அம்மாவிடம் சொன்னவன் சாரு மோருன்னுட்டு ஒழுங்கா அத்தான்னு கூப்பிட்டு பழகு என்றான் தங்கையிடம். நடந்த கூத்தை நமுட்டு சிரிப்புடன் அவன் வேடிக்கை பார்க்க மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டான். அம்மா, பேசாம வாங்க. எரிந்து விழுந்த பெண்ணிடம் என்னடி ஆச்சு உனக்கு என்று கேட்டுக்கொண்டே கூட நடந்தார். அத்தை, பின்னால் கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது, அதனால நீங்க மட்டும் அங்க உட்கார்ந்துக்கோங்க. அஞ்சலி முன்னால் உட்கார்ந்துட்டு வரட்டும் என்று கூறி வசுந்தராவுக்கு பின் கதவை திறந்து விட்டான். அவன் முன் கதவை திறக்கும் முன்னரே தானே ஏறி உட்கார்ந்து கொண்டு கதவை டமால் என்று சாத்தினாள் அஞ்சலி. அஞ்சலி, எதுக்கு இவ்வளோ வேகமா கதவை சாத்துற? வசுந்தரா சத்தம் போடவும், அத்தை, அவன் மெதுவா தான் சாத்தினாள், கொஞ்சம் சத்தம் அதிகமா கேட்டுடுச்சு. அப்படித்தானே அஞ்சு? கடைசி வார்த்தையை கிசுகிசுப்பான குரலில் கேட்டாள். காது கேளாதவள் போல் வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் அவள். வீட்டிற்கு வந்ததும் இறங்கிக் கொண்டு தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு முன்னே சென்று விட்டாள். அவளது கைப்பையில் தான் சாவி இருந்தது. வீட்டை திறந்து நேராக தனது அறைக்குள் நுழைந்து கைப்பையை வீசிவிட்டு படுக்கையில் அமர்ந்தாள். என்ன ஒரு அல்டாப்பு! ஐயோ, தாங்களையே. ஆபீஸ்ல வேற இவன் ஏதாவது சொல்லி ரூபினி கேட்டுட்டா அவ்வளவுதான், தொலைஞ்சேன். மானம் போயிடும். இந்த அண்ணனுக்கு மூளை சுத்தமா வேலை செய்யாது. என்னதான் செய்யனே தெரியல. ஒத்தான் பொத்தான்னுட்டு வாய் விட்டே புலம்பினாள் அஞ்சலி. இதுதான் எங்க வீடு தம்பி, சுத்தி பாருங்க. அம்மாவின் குரல் கேட்கவும் பக்கென்று இருந்தது அஞ்சலிக்கு. யார்கிட்ட பேசுறாங்க என்று எட்டி பார்க்க வாசலில் புன்னகை முகமாக சத்யன் நின்று கொண்டிருந்தான். இங்க என்ன பண்றீங்க? அத்தை தான் வீடு சுத்தி பார்க்க சொன்னாங்க, அதான் என்று இழுத்தான். ஆமா, இது பக்கிங்காம் பேலஸ், சுற்றி பார்க்க சொன்னாங்களாம். இவரும் வந்துட்டாராம், தாங்க முடியல. கோபத்தில் வெடித்தாள் அஞ்சலி. இந்தாங்க தம்பி காஃபி. என்ன சொல்றாய்வா? எதுக்கு உள்ள வந்தீங்க சார்னு கேட்டுட்டு இருக்கிறாமா? போட்டு கொடுத்தான். அஞ்சலி, கொஞ்சமாவது உனக்கு உபசரணை இருக்குதா? வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டவங்கள வாசலிலேயேவா திருப்பி அனுப்புவது? வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட வேண்டாம். நீ பாட்டுக்கு இறங்கி உள்ளே வந்துட்ட. நான் தான் தம்பிய உள்ள வாங்க, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டேன். பொம்பளை பிள்ளை, நாளைக்கு போற இடத்துல இப்படி இருந்தா நல்லாவா இருக்கும்? எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு இவ அம்மாக்காரின்னு என்னத்தான் பேசுவாங்க. அம்மா வழக்கமான பல்லவியை ஆரம்பித்தாள். அஞ்சலிக்கு கிட்டத்தட்ட கொலை வெறியே வந்து விட்டது. அம்மா, அறியாமல் ஒற்றை விரல் காட்டி கொன்னிடுவேன் படவா என்று அவனிடம் சைகை காட்ட அவன் விசாரணையாக கண்ணடித்தான். ஏ என்று அவள் கத்த, என்னடி என்றாள் அம்மா. அத்தான்னு கூப்பிட சொன்னேன், அவ ஏன்னு என்று ஆரம்பித்தான். என்னது ஏயா? ஏய் அஞ்சலி, என்ன மரியாதை இல்லாம? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, 5-6 கம்பெனி வச்சு நடத்துறவரு. ஆனாலும் என்ன பணிவா இருக்கிறாரு. நீ 1.5 வேலை பார்த்துக்கிட்டு உனக்கு வேலை கொடுத்தவரையே மரியாதை இல்லாம பேசுற. இது என்ன புது பழக்கம்? நான் என்ன உன்னை அப்படியா வளர்த்தேன்? முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு என்று மகளை விரட்டினார். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவங்க ஏன்னு தான் கேட்டாங்க, ஏன்னு சொல்லல. ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு அப்படி கேட்டுருச்சோ என்னமோ. நீங்க அவளை திட்டாதீங்க.
பிறகு நாளைக்கு ஆஃபீஸில் வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க. நல்ல பிள்ளை போல் நடித்தான். சண்டை போட்டா வாயிலேயே போடுங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா தம்பி? ஆள் தான் வளர்ந்துருக்கிறாளே ஒழிய விபரம் இல்லை இன்னும். தப்பா நினைச்சுக்காதீங்க. நானெல்லாம் எல்லாமே சொல்லி அனுப்புறேன். வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பி வைத்தாள். வரும் வழியெல்லாம் நினைத்து நினைத்து சிரித்துக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தான் சத்யா.